புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலின் 4வது நாளான இன்று காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் இன்று மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த தேர்தலில் தோல்வியடைந்த கமலக்கண்ணன் 10வது முறையாக திருநள்ளாறு தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும் தனக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீக், திராவிட கழகம், தமிழ்நாடு முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி என அனைத்து இந்திய கூட்டணி சார்பாக இன்றைக்கு நான் வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தையில் சில காரணங்களால் முடிவு அறிவிக்கப்படாமல் இருந்தாலும் தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் இறுதியில் அனைத்து இந்திய கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சிகளோடும் சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். மக்கள் ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவோம் என்று நம்புகிறேன். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இழுபறி நீடிக்குது. பட் கட்சி தலைமை இறுதியாக அகில இந்திய தலைவர் கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இறுதியாக தமிழகம் மாதிரி இங்கேயும் நல்ல முடிவே சொல்லுவாங்க. வேட்பாளர் பட்டியல் விரைவில் விட்டுருவாங்க. ஏன்னா இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 23ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இடையில சொல்லி ஆகணும்ல, சொல்லிடுவாங்க, அதுக்குள்ளே சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த தேர்தல் அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தேதி தமிழகத்தோடு சேர்த்து வைக்கிறது தான் எப்பொழுதும் வழக்கம். இந்த பகுதியில் தமிழகத்தோடு சேர்த்து வைக்கிறதும், மாஹி பகுதியில் கேரளாவோடையும், ஏனம் பகுதியில் ஆந்திராவோடையும் சேர்த்து வைக்கிறதா வழக்கம். தேர்தல் கமிஷன் என்ன காரணத்துக்காக இப்படி அறிவிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இது நல்லதில்லை. நம்ம தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் காரைக்கால், பாண்டிச்சேரி, அங்கே எந்த தேதியில் தேர்தல் நடக்குதோ அந்த தேதியில் இங்கேயும் தேர்தல்னு சொன்னால் அதுதான் மற்றவர்களுடைய ஊடுருவல் இல்லாமல், பல்வேறு பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் கமிஷன் என்ன காரணத்துக்காகவோ இதை மாதிரி பாண்டிச்சேரி யூடியை கொண்டு போய் கேரளா, வெஸ்ட் பெங்கால் அந்த இதோடு போய் சேர்த்துருக்குறாங்க. இது தவறானது. இது என்னை பொறுத்த வரைக்கும் வேட்புமனு தாக்கலுக்கு அவகாசமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இவங்க வேட்பாளர்லாம் அறிவிக்கலை. இதனால் ஒரே நாளில் கூட்டம் வரும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு இல்லை, அது தமிழகத்தில் திட்டமிட்டு அதிகமான நாட்களை அறிவித்து அவர்களுக்கு பிரச்சாரத்துக்கு, பிஜேபி அதிமுக பிரச்சாரத்துக்கு ஏதுவாகவும், புதுச்சேரியில் அவகாசமே இல்லாமல் அனைத்து கட்சிகளும் மிகுந்த நெருக்கடிக்கு இருக்கக்கூடிய நிலையில் அறிவித்திருக்கிறது ஒரு மிகவும் வருத்தமான விஷயம். ஆனால் தேர்தல் கமிஷன் அறிவித்து அவங்க பின்வாங்கின வழக்கம் இல்லை. அதனால் அது நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது தான் எங்களுக்கெல்லாம் கேள்விக்குறி. நான் இது எனக்கு 10வது தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் நான் 10வது முறை போட்டிடுறேன். 4 முறை ஜெயிச்சிருக்கிறேன், 5 முறை தோற்றுருக்கிறேன். இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவேன். நிச்சயமாக காங்கிரஸ்காரர்களை பொறுத்த வரையில் கார்கே அவர்களும் ராகுல்ஜி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு வித்ட்ரா பண்ணணும்னா வித்ட்ரா பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான மாற்றும் இருக்காது.